அதிகரித்தால் உள்நாட்டில் எரிபொருளின் விலை ₹2 அதிகரிக்கும். அதுவே விலை சூத்திரம். தற்போது உலக சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $90 முதல் $92 இருந்து $139 வரை அதிகரித்துள்ளது. $49 அதிகரித்துள்ளது. டீசல் $84 அதிகரித்துள்ளது. அதனை 2ஆக பெருக்கினால் டீசலின் விலையை தீர்மானிக்க முடியும். மற்றொரு பிரச்சினை உருவாகியுள்ளது. நாம் நீண்ட கால விலை மனுக்களை வழங்கியுள்ள போதிலும் பிரீமியம் 2.5 அதிகரித்துள்ளது. எனினும் தற்போது 40% அதிகரித்துள்ளது. அதற்கான காரணம் என்ன? அவர்கள் பாதுகாப்பு உறுதிமொழிகளை கோரியுள்ளனர். இதற்கமைய சுமார் 6% முதல் 50% வரை எரிபொருளின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சில நாடுகள் 6% எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளன. சில நாடுகளில் 50% வரை எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 8% மாத்திரமே விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் நிலைமைகள். எம்மிடம் எரிபொருள் கையிருப்பு மாத்திரம் இருக்குமாயின் நட்டத்தை தவிர்த்து லாபத்தை அடைய முடியும். எனினும் 43% எரிபொருள் கையிருப்பு தனியார் துறையிடமே இருக்கிறது. தற்போதைக்கு சந்தை விலைக்கு அமைய எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாது என அவர்கள் கூறுகின்றனர். அவர்களின் கோரிக்கை நியாயமானது. அவர்களின் கருத்துக்களின் பிரகாரம் ஒரு கப்பலில் அவர்களுக்கு $55 மில்லியன் நட்டம் ஏற்படுகிறது. எரிபொருள் விலை தொடர்பில் நாம் விரைவில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். எரிபொருளூடாக எமக்கு மாதத்திற்கு $20 பில்லியன் வரி வருமானம் கிடைக்கிறது. கடந்த வருடம் $240 பில்லியன் வரி வருமானம் கிடைத்தது. இந்த வரிகளை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியுமா என்பது தொடர்பில் சிந்திக்கிறோம். சிலருக்கு அது பிடிக்கவில்லை. ஏனெனில் எரிபொருளை பயன்படுத்துவோருக்கே அதன் நன்மை கிடைக்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எமது கொள்கையின் பிரகாரம் சிரமத்துக்குள்ளாகியுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும். எனினும் அதை நடைமுறைப்படுத்துவது சிரமமான விடயமாக மாறியுள்ளது. இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு அடுத்த எரிபொருள் விலை தீர்மானத்தை விரைவில் எடுக்க வேண்டும் என நம்புகிறேன். தொடர்ச்சியான எரிபொருள் வளங்களை உறுதிப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். புஜைரா துறைமுகத்தில் இருந்து எமக்கு மசகு எண்ணெய் கிடைக்கிறது. 24 மற்றும் 25 டிகிரிகளில் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பலொன்று இலங்கைக்கு வருகை தர இருந்தது. எனினும் புஜைரா துறைமுகத்துக்கு ஏற்பட்ட பேரழிவை நீங்கள் அறிவீர்கள். நீண்ட கால விலைமனுவின் அடிப்படையில் அந்த கப்பல் தாமதமாகியுள்ளது. அந்த கப்பலில் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இருந்தது. எனவே அந்த நீண்ட கால விலைமனுவை அவர்கள் பிற்போட்டுள்ளனர். இதனை அடுத்து என்ன செய்தோம்? மற்றொரு விலைமனுவை தாக்கல் செய்தோம். அந்த விலைமனுவிலும் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இருந்தது. 5ஆம் தேதி மற்றொரு விலைமனுவுக்கு அழைப்பு விடுத்தோம். கச்சா எண்ணெய்க்கு ஏப்ரல் மாதத்திற்கு விலைமனு கோரப்பட்டிருந்தாலும் அதற்கு எந்த நிறுவனமும் முன்வரவில்லை. எனினும் ஜூன் மாதத்திற்கு வழங்க ஒரு நிறுவனம் முன்வந்ததால் அதற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அத்துடன் ஏப்ரல் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் கிடைக்க வேண்டிய டீசலுக்காக மீண்டும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டு தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. மசகு எண்ணெய் சுத்திகரிப்பின் மூலம் தேவையை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை இறக்குமதி செய்வதே எமது எதிர்பார்ப்பு. தனியார் நிறுவனத்தின் மூலம் வரவிருந்த 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பலும் தாமதமாகியுள்ளது. எனவே இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச ரீதியில் கருப்பு சந்தையில் இவ்வாறான அபாயமே தற்போது உருவாகியுள்ளது. தற்போது சில முன்மொழிவுகள் கிடைத்துள்ளன. அந்த முன்மொழிவுகள் தொடர்பில் ஆராயப்படுகிறது. அதற்கமைய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னதாக மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று வருகை தர உள்ளது. அனைத்து திட்டங்களையும் ஒரே சந்தர்ப்பத்தில் வெற்றிகரமாக நடத்தினால் ஒரு கட்டத்தில் அதிக எரிபொருள் இருப்பும் உருவாகலாம். அப்போது சில கப்பல்கள் துறைமுகத்தில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதற்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். எனினும் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதே நமது முக்கிய நோக்கமாகும். தற்போது நான் அதனை அறிவித்து வைக்கிறேன். கப்பல் வருகை தந்ததன் பின்னர் வீண் விரயமாக கட்டணத்தை செலுத்தினீர்கள் என குற்றம் சாட்ட வேண்டாம். அதற்கும் தயாராகி பணியாற்றுகிறோம். எரிவாயு விநியோகம் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். ஒரே நிறுவனமே எமக்கான எரிவாயுவை விநியோகித்தது. லிட்ரோ நிறுவனத்தின் சந்தை பங்கு 80%, தனியார் நிறுவனத்தின் சந்தை பங்கு 20% பதிவாகியுள்ளது. விநியோக சங்கிலியை சில குழுக்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் கருப்பு சந்தை வியாபாரிகளே விலையை தீர்மானித்தனர். எனவே விநியோக சங்கிலியை உடைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தோம்.
விநியோக சங்கிலி தகர்க்கப்பட்டுள்ளமையால் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஏனெனில் இது கடந்த 20 வருடங்களாக வேரூந்து இருந்த ஓர் அமைப்பாகும். எனினும் இந்த விநியோக சங்கிலியை உடைக்காவிட்டால் நாட்டில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். அந்த உரிமை தகர்க்கப்பட்டு புதிய விநியோகஸ்தருடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளோம். புதிய விநியோகஸ்தர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்தவரில்லை. இதனால் மத்திய கிழக்கு போர் சூழலிலும் இலங்கைக்கு தடையின்றி எரிவாயுவை பெற்றுக் கொடுக்க முடியும். மார்ச் மாதத்துக்கு தேவையான 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய ஒரு பகுதி எரிவாயு மாலைத்தீவில் உள்ள எமது மிதக்கும் களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 33,000 மெட்ரிக் டன் நாளை அல்லது இன்று தரையிறக்கப்படும். அத்துடன் ஏப்ரல் மாதத்துக்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு தேவைப்படுகிறது. எனவே நெருக்கடி நிலையிலும் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை கூற முடியும். මේ අර්බුදය මනින්න පුළුවන් දුර දක්වා ගෑස් අර්බුදයක් නැතුව යාමේ හැකියාව තිබෙනවා.